ஹீரோயினை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலை போயிடுச்சு, காசு கடன் கேட்டு பார்க்குறாங்க. அவங்கக்கிட்டேயும் போதுமான அளவுக்கு கடன் இல்லை. யோசிச்சுட்ருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த பசங்களை பார்க்கறதுக்காக அந்த பாருக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம ஈத்தன் ஆந்தோயின் இருக்கா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. உடனே யுவான் வந்துட்டு காசு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் காசு கொடுக்குறேன், ஆனால் என்னால் இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் கொடுக்க முடியும், இன்ஸ்டால்மெண்ட்டாக நான் பே பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஈத்தன் வந்துட்டு இல்லை வேண்டாம் பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லி சொல்கிறாங்க. எனக்கு வேலை இல்லை, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. யுவான் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ வேணாட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்றான். இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஜெய் வந்துட்டு எங்களுக்காக நீ வேலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எப்படி உன்னால் காசு கொடுக்க முடியல, எங்களுக்காக நீ வேலை செய் அப்படின்னு சொன்னோடனே ஈத்தனும் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆந்தையும் ஒத்துக்கிறான். ஆனால் யுவான் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். யுவானுக்கு பிடிக்காததுனாலையும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்க வேலை கொடுக்குறேன்னு சொன்னோடனே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யுவான் எனக்கு இஷ்டம் இல்லை இவ்வளோ வேலை வைக்கிறதுன்னு தெளிவாக சொல்கிறான். ஆனால் நம்மளுடைய ஆந்தோய் மற்ற 3 பேரும் வந்துட்டு இல்லை இவளுக்கு வேலை கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.